ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய ஃபேஷியல் ஹேர் எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸ்டெப் 1, ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி முகத்தை நல்லா க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அழுக்கு எதுவும் இல்லாமல் இருக்கும். கன்னத்தில் அப்புறம் நெத்திலலாம் இருந்த ஹேர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். மந்த்லி ஒன்ஸ் இது மாதிரி ஹேர் ரிமூவ் பண்ணால் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும், க்ளீன் ஆகும். நல்லாவே உங்களுக்கு ஃபேஸ் க்ளோ தெரியும். இப்போ ரைட் சைடில் இருக்கிற கன்னத்துலேயும் நான் ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூலிங் வாட்டர் வச்சு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நோஸ்லேயும் கொஞ்சம் ஹேர் இருக்கும்ல, குட்டி குட்டி பேபி ஹேர் மாதிரி இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்பர் லிப்பில் ஃபுல் ஃபேஸ் ஃபுல்லாக ஹேர் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். அடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீட்லேயே செஞ்ச ஸ்க்ரப், நேச்சுரல் ஸ்க்ரப்பை வச்சு ஃபேஸை மெதுவாக மசாஜ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். இது டெட் ஸ்கின்னை சூப்பராக ரிமூவ் பண்ணிடும். இது ஸ்க்ரப் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பயிறு இருக்குல்ல, பாசிப்பயிரை லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பொடி பண்ணி குறைன்னு ரொம்ப நைஸாக அரைக்க நைஸானால் அது ஃபேஸ் மாஸ்க் மாதிரி ஆகிடும். ஸோ குறைன்னு அரைச்சி அந்த ஸ்க்ரப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நம்ம தயிர், அதுக்கப்புறம் தக்காளி ஜூஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். நான் என்ன ஆட் பண்ணேன்னா, ஹனி அது கூட ஆட் பண்ணிவிட்டு, தண்ணியெலாம் கலக்காமல் ஹனியும் அப்புறம் பாசிப்பயிரை குறைன்னு அரைச்சது அதை வச்சு நல்லா ஃபேஸ் சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணிக்கிட்டேன். லைட்டாக மைல்டாக பண்ணணும். ஏன்னா ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஃபேஸ் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால ஸ்க்ரப் ரொம்ப மைல்டாக ரொம்ப லைட்டாக மசாஜ் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டு அலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிட்டேன். ஃபுல்லாக நல்லா நல்ல சூப்பரான அலோவேரா ஜெல், கெமிக்கல் எதுவுமே கலக்காத அலோவேரா ஜெல் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு, லிப்ஸ் ட்ரை ஆனிச்சு, லிப் பாமும் அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.